மனிதன் உள்ள வர கொலை, வழிப்பறி, திருட்டு, குற்றத்தை ஒழிக்கவே முடியாது. 13,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி குற்றங்கள் நடந்து தண்டனை கொடுத்த வரலாறு இருக்கு. அது மனிதனுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு வைக்கிற புத்தி இருக்கு. ஒரு கொடூரமான ரேப் கேஸே நடக்குதுன்னா ஆண்களால் தான் நடக்குது. உங்களில் எவ்வளோ பேர் உங்கள் சக மாணவிகளை கேள்வி பண்ணியிருப்பீங்க, யோசிச்சு பாருங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். மைண்ட் செட் சேஞ்ச். இந்த கலாட்டா அப்படின்ற ஒரு மீடியமில் அவள் நிலை, அவல நிலை அப்படின்னு இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப்ல போய் போட்டு பாருங்க. அவநிலை அப்படின்னு கரு உருவானதுலேருந்து கல்லறை வரை ராபரி, போக்சோ, ரேப், ஆசிட் அட்டாக், மனசாட்சியை தொட்டு இந்த பசங்களை, இங்கே படிக்கிற பசங்களே யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சம்டைம்ஸ் தவறான சில காரியங்கள் பண்ணியிருப்பீங்க பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துலையோ காலேஜ்லேயோ. அது மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் சேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. குற்றம் ஏன் நடக்குது அப்படின்னா மனிதன் உள்ள வர குற்றம் நடக்கும். மனிதனுக்குள்ள அந்த வைக்கிற புத்தி இருக்கு. ஸோ எவ்வளவு பெரிய இராணுவம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய காவல்துறை இருந்தாலும் குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். அது மனித இயல்பு, அதை தடுக்க முடியாது.